வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோவான இந்த Yamaha MT-15 வெர்ஷன் 2 விசஸ் நம்ம Yamahaவோட FZS F5 வெர்ஷன் 2க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஃபேர் கம்பேரிசன் கிடையாது. ஆமாம், ரெண்டுமே வேறு வேறு டைம்லேன்னு சேர்ந்த பைக். பட் இருந்தாலும் இந்த ரெண்டு பைக்கும் இருக்கிற ஒரு சில ஒத்துமைகள்னு பார்க்கும்போது ரெண்டு Yamaha பிராண்டு. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு ஒத்துமைன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த Yamahaவோட MT-15 இப்போ கரண்ட்டாக யங்ஸ்டார்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பைக்னே சொல்லலாம். பட் ஆனால் அப்போ யங்ஸ்டார்ஸோட ஒரு ஃபேவரட் பைக்காக இருந்தது நம்ம Yamahaவோட FZS F5 வெர்ஷன் 2னே சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் வீடியோ பார்ப்போம். பார்மடிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம Yamahaவோட MT-15 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு இந்த ஒரு அரௌண்ட் ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட் கிட்ட ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான லுக்கு, பெஸ்ட்டான லெவல் ஃபீச்சர்ஸ், இது மாதிரி எல்லா விஷயமும் எதிர்பார்த்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காக இந்த Yamahaவோட MT-15 இருக்குதுன்னே சொல்லலாம். ஆமாம், காலேஜ் யூஸஸுக்கும் சரி, லாங் டிரைவுக்கும் சரி, அதுக்கடுத்து ஆஃப் ரோடு யூஸஸ் பற்றி தெரியல, பட் இருந்தாலும் பண்ண முடியும். லைட்டாக இந்த மாதிரி எல்லா வித மல்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் பண்ண ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்னேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்காகவே இந்த Yamahaவோட MT-15 Yamaha தரப்புலேருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பைக்காக இருக்குது. அதனால் இந்த பைக் கரண்ட்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு யங்ஸ்டார் ஃபேவரட் பைக்னே சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த Yamahaவோட FZ-F5 வெர்ஷன் 2 பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு பைக் பொறுத்த அளவுக்கு இந்த Yamahaவோட FZS வெர்ஷன் 1ஓட ஒரு சக்ஸஸ் மாடலாக தான் இந்த வெர்ஷன் 2-வை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 2014 லான்ச் பண்ணாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு இந்த NS அதுக்கடுத்து MT இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த Yamaha FZ-F5னே சொல்லலாம். சொல்ல போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் பைக்கே நம்ம FZ சீரீஸ் தான். அந்த காலத்தில் இந்த வண்டியோட டிசைனில் எந்த விஷயம் நம்ம மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சோனுமோ இந்த வண்டியோட டயர்ஸ் மெயினாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சாமாங்க. இதோட காம்படிட்டர்ஸ்லாம் பொறுத்த அளவுக்கு டயர்ஸ் விஷயத்தில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் லீனான டயர்ஸோட தான் இருப்பாங்க. பட் நம்ம Yamahaவோட FZ-F5ல அப்பயே நல்ல பெரிய டயர்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இப்போ வர நிறைய பைக்ஸில் பெரிய டயர் வருது, அதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்குன்றப்ப இப்போ பார்க்க எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக தான் தெரியுது. பட் அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சில பைக்ஸ் தான் பெரிய டயராக வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது என்னடா அந்த வண்டியோட டயர் இவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி தோணும். அதுக்கடுத்து உங்களுக்கு டிசைன் டோன் பொறுத்த அளவுக்கு அந்த காலத்திலே நல்ல ஒரு நேக்கட் அண்ட் நல்ல ஒரு மாஸ்குலினான ஒரு டைப்லேயே கொடுத்துருந்தாங்க வண்டியோட டிசைன். அதனால் வண்டியோட டிசைன் பொறுத்த அளவுக்கு நம்ம Yamaha FZ-F5 அந்த காலத்து ஒரு கோல்டன் டிசைனே சொல்லலாம். ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் அண்ட் ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரைடிங் பற்றி பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சஸ்பென்ஷனை தான் கவனிக்கணும். சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம Yamahaவோட MT-15ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து மோனோஸ்டாக் சஸ்பென்ஷனும் கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் இஸ் டோ ஸ்டிஃப் பட் ஹை ஸ்பீட் மேனுவரிங்கில் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஹேண்டலிங் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுள் ஃபோக்கஸ்டாக இல்லை. நிச்சயமாக கொஞ்சம் பேட் ரோடில் இந்த சஸ்பென்ஷன் தூக்கி தான் போட செய்யும். ஏன்னா அந்த வண்டி உருவான பர்பஸ் ஒன்றும் உங்களோட வந்து ஒரு பள்ளமோட்டான ரோட்டில் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணுன்றதுல ஹை ஸ்பீட்லேயும் எந்தவித வாபிள் எந்தவித ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் மட்டும் ஸ்மூத்தாக கிளைட் பண்ணிட்டு போகணுன்ற பர்பஸ் அந்த வண்டியோட பர்பஸும் அந்த வண்டி கரெக்டாக செய்யுது, அதில் குறை இல்லை. பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றவங்களுக்கு அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் தெரியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம Yamahaவோட FZS F5 வெர்ஷன் 2 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஸ்டாக் சஸ்பென்ஷனும் கொடுப்பாங்க. இதோட சஸ்பென்ஷனும் அந்த அளவுக்கு சாஃப்ட் கிடையாது, இதுவுமே ஸ்டிஃப்டான சஸ்பென்ஷன் தான். இதுவும் கொஞ்சம் ஹை ஸ்பீட் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷன் விஷயத்தில் ரெண்டு பேரும் சூப்பர்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் சுமார் தான். சொல்ல போனால் ரெண்டு பேரும் அந்த வண்டி உருவான பர்பஸுக்கு ஏற்ற சஸ்பென்ஷன்ஸோட தான் இருக்குது, ஸ்டிஃப் டியூன் சஸ்பென்ஷன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டும் நேக்கட் மாடல் தான்றதுனால ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு அப்ரைட்டான ரைடிங் ஸ்டான்ஸ் தான் வரும். பாடி பெயின் அது மாதிரி எந்த விஷயங்களும் நேக்கட் மாடல்ஸில் நம்மளுக்கு மோஸ்ட்லி இருக்காதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, ஓவரால் டிசைன் அண்ட் ரைடிங் ஸ்டான்ஸ் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்குன்றதை கமெண்ட் லீவ் பண்ணி வைங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு வண்டியோட எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்களில் போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் மீன்ஸ் ஃபீச்சர்ஸ். சரி, ஓகே, ஃபீச்சர் விஷயத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம Yamahaவோட MT-15 வெர்ஷன் 2ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் வருது. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் நீங்கள் டீலக்ஸ் வேரியன்ட் போகிறீங்கிறப்போ அதுவுமே LED கிடச்சிடும். அப்படின்னு பார்க்கும்போது LED உங்களுக்கு ஆப்ஷனலாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா ஃபுல்
அண்ட் ஃபுல் எல்இடி செட்டப். லைட்டிங் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. நம்ம Yamaha FZF5 வெர்ஷன் 2ல் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது நம்ம FZF5க்கு. பட் ஆனால் இது ஒரு ரீசனாக எடுத்துக்கூடாது. ஏன்னா வச்சுங்க நம்ம FZF5 வந்து அந்த காலத்து வண்டி, அந்த காலத்துக்கு ஹாலஜனே பெரிய விஷயம். எல்இடி தான் ஏதோ ரேராக ஒரு சில பைக்ஸில் தான் வரும். எல்இடிலாம் அந்த பைக்கு வேறு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற எல்லா பைக்ஸுமே எல்இடியோட வருதுன்றப்ப எல்இடி நம்மளுக்கு ஒரு நார்மலான விஷயம் ஆகி போச்சு. சரி, ஓகே. லைட்டிங் விஷயத்தில் ஓரளவு பார்க்கும்போது என்ன தான் இருந்தாலும் MT கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்றதுல டவுட்டே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தாளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு Yamaha MT15லையும் சரி, நம்மளுக்கு இந்த FZSலையும் சரி, ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்கீங்க. பட் நம்ம MT15ல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கீர் இண்டிகேஷன், அது மாதிரி ஒரு சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம ஃபேஸரில் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. சொல்லப்போனால் அந்த வண்டி லான்ச் ஆன சமயத்தில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் பயங்கரமான விஷயம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பைக்கை வேறு மாதிரி இமேஜின் பண்ணுறாங்க. ஏன்னா அது அந்த டைம் அப்படி, அந்த சமயத்தில் யாரும் அந்தளவுக்கு ஃபீச்சரிஸ்டிக்கான ஃபோன் வச்சுருந்துருப்பாங்களான்னு கூட தெரியாது இந்த வண்டியில் கனெக்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அந்த சமயத்தில் 3G 4G அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3G தான் அந்த டைமில் டாமினேஷன். அதேமாதிரி சமயத்தில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். சொல்லப்போனால் இப்போயே எல்லா வண்டியிலும் ப்ளூடூத் கொடுக்குறாங்களே, அதனால் நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணுறீங்க. எப்போயாவது ஒரு சில சமயத்தில் இந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது, இதை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு தானே யூஸ் பண்ணுறோம். நானும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்ட் லீவ் பண்ணுவீங்க யாருங்க எப்படி நம்ம எல்லாம் அந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஃபீச்சர் பொறுத்த அளவுக்கு இந்த டைமுக்கு இப்போ MT கூட கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் டம்மியாக இருக்கலாம். டம்மின்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்ததே அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். பட் கம்பேரிசன் வரும்போது பாரபட்சம் பார்க்கக்கூடாது, நம்ம MT15 தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த Yamaha MT15 பார்த்துறோம். நம்ம Yamaha MT15 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்க்கான ஒரு BVA டெக்னாலஜி லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பொறுத்த அளவுக்கு எந்த வித குறையுமே இல்லாமல் எல்லா வித ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணி நல்லா சூப்பராகவே எட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இன்ஜினில் 18.6 PHP ஹவர்ஸ், அதுக்கடுத்து 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 130 சொல்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 139 வரைக்கும் ரீச் பண்ண முடியுது. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 48 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. பட் உங்களால் ஒரு டீசென்டான ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண முடியுதுன்றப்ப அரௌண்ட் ஒரு 50 kmph வரைக்கும் கூட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் மைலேஜ் பர்ஃபார்மன்ஸுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினியே இந்த Yamaha MT15ல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜினில் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்களையும் எந்த வித பிரச்சனையும் இல்லைன்றப்ப இன்ஜின் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு இன்ஜினை கெயின் பண்ணியிருக்கு நம்ம Yamaha MT15 வெர்ஷன் 2. அது இல்லாமல் எனக்கு இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த வண்டியோட அந்த ஒரு ட்ராக்டபிலிட்டி தான். கியர் ஷிஃப்டிங்கும் சரி, நம்மளுக்கு அந்த வண்டியோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி விஷயங்களும் சரி, அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட அந்த ஒரு மேனுவபிலிட்டியும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஈஸியான ஒரு ரைடிங் பொசிஷன் கொடுக்குதுன்றப்ப அந்த ஒரு விஷயமும் ரொம்ப சூப்பர் தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த Yamaha FZS வெர்ஷன் 2 இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். அதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். பெட் மல்டிப்ளேட் கிளச் தான். கிளச் பற்றிலாம் சொல்லணும்னா கொஞ்சம் டைட்டு தான். Yamaha நான் ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இந்த இன்ஜினில் 13 BHP ஹவர்ஸையும் 12.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் டாப் அண்ட் ஃபோக்கஸ்டு தான். டாப் ஸ்பீட் அரௌண்ட் இன்னும் ஒரு 120 வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு திறமை இருந்து கொஞ்சம் நல்லா ரஷ் பண்ணுறீங்கப்போ ஒரு 125 கூட நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம். அந்த வண்டியில் ABS கூட கிடையாது, பார்த்து ஓட்டுங்க. அந்த ஸ்பீடில் போயிட்டு பிரேக் அடிச்சிங்கன்னா எங்கே எப்படி நிற்கணும் அந்த வண்டிக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம Yamaha MT15 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் அது வந்து இதோட ஒரு 4 வால்வ் இன்ஜின் செட்டப்போட இருக்குது. அதுக்கடுத்து அது வந்து VVA டெக்னாலஜியும் இருக்குதுன்றப்ப, அது இல்லாமல் அது 6 ஸ்பீட் இருக்குதுன்றப்ப பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது ரியலி நம்ம MT15ஓட இன்ஜின் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜினே சொல்லலாம். பட் அந்த டைமில் இது ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பவர் அந்த அளவுக்கு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓகே. பட் காம்படிட்டர்ஸில் சொல்லப்போனால் ஒரு சில பேர் இவரோட பெட்டராக பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பவர் விஷயத்தில் நம்ம Yamaha FZF5 ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு. சொல்லப்போனால் உண்மையான Yamaha FZ சீரிஸோட பவரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா வெர்ஷன் 1 ஓட்டணும். அதில் தான் ஒரிஜினலான அந்த ஒரு FZ சீரிஸோட பவரை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிறது அளவுக்கு 45 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்டான இன்ஸ்டால் மெயின்டைன் பண்ணுறப்போ இதுலேயுமே கூட நீங்கள் அப்படியே அதான் அரௌண்ட் ஒரு 50 kmph வரைக்கும் எதிர்பார்க்கலான்றப்போ மைலேஜில் இவரும் ஓகே தான். ஓரளவு பார்க்கும்போது இன்ஜின் செக்மெண்ட்டில் இவரோட இன்ஜினுமே நல்ல ஒரு ரிஃபைன்ட் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டியூரபிள் இன்ஜின் தான். இன்ஜின் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம MT15 நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துல இருக்காங்க. பட் எஃபிஷியன்சின்னு வரும்போது FZ அந்த இடத்துல நிச்சயமாக நல்ல ஒரு இடம் பிடிப்பாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர்
கம்பேரிசனில் போகலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம MT-15ல ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி வந்து 140/70 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் நல்ல டயர்ஸ்னே சொல்லலாம். நல்ல கொஞ்சம் பெரிய டயர்ஸுமே கூட நல்ல ஒரு ரோட் கிரிப் இந்த டயர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 282 mm டிஸ்க்கும் பேக்கில் 220 mm டிஸ்க்கும் கொடுக்குறாங்க. பிரேக்கிங் விஷயத்துலையும் எதாவது குறையும் இல்லை. டுவெல் சேனல் ABS ஆன இந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இருக்குதுன்றப்ப நீங்கள் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேக்கிங் வெயிட் இந்த வண்டியில் ஃபீல் பண்ணலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 141 kg தான். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 810 mm சீட் ஹைட் மட்டும் அதிகம். பட் வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இந்த Yamaha FZF5 மாதிரியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர்ஸும் பேக்கில் வந்து 140/60 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பெரிய டயர்ஸ் கெயின் பண்ண ஒரு நார்மல் கம்யூட்டர் பைக், ஸ்போர்ட்டி கம்யூட்டர் பைக்னா அது நம்ம Yamaha FZSI வெர்ஷன் 2னே சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 242 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து ஒரு 130 mm ட்ரம் பிரேக்கு. ABS இல்லைனாலும் அந்த வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் பைட்டு, பிரேக்கிங் ஃபீல், அது மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த வண்டியில் எக்ஸலண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட்டு 132 kg தான். நல்ல லைட் வெயிட்டுங்க. ஆமாங்க, உங்களுக்கு வண்டி அப்படியே ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கும் மேனுவர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வண்டியில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சதுன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட ஹேண்டலிங். இதை மாதிரி ஒரு லைட் வெயிட்டடான சேஸு, நல்ல ஒரு பிக்கப் உள்ள ஒரு இன்ஜினு, அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்விஃப்டியூனான சஸ்பென்ஷன், இந்த மாதிரி முக்கியமான 3 விஷயங்களும் சேர்ந்து இந்த வண்டியோட ஹேண்டலிங்கை அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ஸ்டேபிளாக வச்சுருக்கும். ஹேண்டலிங் விஷயத்தில் என்னுடைய ஒரு ஃபேவரெட். அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்கும் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்றப்ப அந்த ஒரு மிட் ரேஞ்சில் இந்த வண்டியோட அந்த ஒரு ஸ்டான்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm ஓரளவுக்கு கம்மி பட்டனாலும் ஓகேப்பா. சரி, ஓகே. ஓரளவு இந்த 2 வண்டியோட ஸ்பெக் கம்பேரிசன் பார்த்தாச்சு. இப்போ கடைசியாக ப்ரைஸிங் பார்க்கணும். பட் ஆனால் ப்ரைஸிங் விஷயத்தில் நம்மளுக்கு இது ஒன்று வந்து டிஸ்கண்டினியூடு மாடல். ஆமாம், முடிஞ்சு போயிட்டு அந்த சமாதியில் மண்ணு கொட்டி அது செடியே வளர்ந்து போச்சு அவ்வளோ நாள். ஆமாம், V2 போய் V3 வந்து அதுக்கடுத்து இப்போ V4 வந்திருக்கு. சிங்கம் படம் மாதிரி ஏகப்பட்ட டைட்டில்ஸை பார்த்துடுச்சு இந்த Yamaha FZF5. பட் இப்போ கூட ஸ்டில் நவ் இந்த Yamaha FZ சீரீஸுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குன்றத மறந்துடக்கூடாது. சரி, ஓகே. ஓரளவு அந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோமோ. இந்த 2 பைக்கில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுது, உங்களுடைய ஃபேவரட் எது, உங்களுடைய ட்ரீம் பைக் எது, அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.